how it puffs up when it's fully cooked. It looks perfect. Can I try rolling the next one now? ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீர்க்கங்காய் துவையல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காவை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடையே நல்ல மெல்லிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 மிளகா, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கொஞ்சமாக புளி. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு. நமக்கு துவையல் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் ஒரு டேஸ்டான டிஷ்ஷு. நமக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு, மிளகா, பெருங்காயம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் இப்போ போட்டு வதக்கிடுங்க. தூள் பெருங்காயமாக இருந்தால் கடைசியாக அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். இதை பொன்னிறமாக வறுத்துருங்க. வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய்லாம் போட வேண்டாம். நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா சுருங்கி வந்துடும். ஏன்னா நல்லா வதங்கினா தான் துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம புளி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் காம்பு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு புளியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கி சுருங்கி வந்துடும் உங்களுக்கு. இப்போது இந்த பீர்க்கங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. அது ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் பெருங்காயம், மிளகா, உளுத்தப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கொரன்னு அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை அதோடு சேர்த்துருங்க. பீர்க்கங்காய், புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், அட்டகாசமான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோட துவையல் நெய்யை போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.